உம்முன்ற கிதாபை பிரட்டி பாருங்க. ஷாஃபி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை கொண்டுட்டு உம்முன்றது இந்த மதரசாக்கள்ல படிச்சு கொடுக்கிறது இல்ல. உம்முன்ற ஷாஃபி இமாம்ட சொந்த புத்தகத்தை இலங்கையில் உள்ள மதரசாக்களில் படித்து கொடுத்தால் எல்லோரும் வஹாபிகளா மாறிடுவாங்க. இன்னைக்கு வஹாபி பேசுறாங்களே. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இந்த சமூகத்திற பார்வையில வஹாபினா முதலாவது வஹாபி ஆயிக்கணும். ஒரு மசாலாவையும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. உம்முன்ற சொந்த கிதாபை படிப்பாங்க, தெளிவா பேசி வச்சிருக்கிறாங்க. தெளிவா ஷாஃபி இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பின இந்த ஹதீஸை கொண்டு தான் சொல்றாங்க, பூமிக்கு மேல கபரு உயர்த்தப்படக்கூடாது, மட்டப்படுத்தப்படணும். மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மக்கா வெற்றிக்கு பின்னால் அனுப்பினாங்க. என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா? பூமியை விட உயர்ந்திருக்கின்ற கபறுகளை மட்டப்படுத்துவீராகண்டாங்க. ஷாஃபி மதுஹபுல சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஷாஃபி மதுஹபுல அழகா விளங்கப்படுத்துறாங்க, கபரை தோண்டி கபருளுக்கு புள்ளக்குழி ஒன்று தோண்டணும்.